ஓகே, உங்க புக்ல சம் நம்பர் 11 பாருங்க. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். செகண்ட் ஒன் adjusted profit loss account. Okay. Third one fund flow statement. Fourth one workings. ஓகே, ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல போட்டதை அப்படியே இங்க போட போறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 இடத்துல அப்பியர் ஆகும். ஸோ இதெல்லாம் சம் போறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? பிளஸ் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இன்ஃபர்மேஷன் இருந்து, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வேல்யூ இருந்து, பிளஸ் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து லெட்ஜர் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ இது அப்பா பேசிக்ஸ். ஸோ இது 1 2 3 4 5 6 இந்த 6 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து மறக்கவே கூடாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ சம் மூவ் பண்ணலாம். From the balance sheet of X Limited, prepare statement of changes in working capital and fund flow statement. ஓகேவா? ஸோ ஒரு சில டைம்ல எக்ஸாம்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குல்ல, இதை மட்டும் கேட்டுருவாங்க. டோட்டல் சம்மை போட சொல்லாம ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் மட்டும் கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ 2 பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, பிளஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்து நமக்கு இங்கே அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வச்சு சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன? கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஓகே, அப்ப நமக்கு கொடுத்திருக்க பேலன்ஸ் ஷீட்ல இருந்து இதெல்லாம் கரண்ட் அசெட், இதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படியே மேல இருந்து சம்பளம் வந்து பாருங்க பார்க்கலாம். லைபிலிட்டி சைட் பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் இருக்கு, பில்ஸ் பேயபிள் இருக்கு. இதான் நம்ம கரண்ட் லைபிலிட்டி. ஓகே, ஸோ அப்படியே அசெட் சைட் பாத்தீங்க அப்படின்னா டெப்டர்ஸ், ஸ்டாக், பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். டெப்டர்ஸ், ஸ்டாக், பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். ஓகே, ஸோ இதோட வேல்யூலாம் கொஸ்டின்லேயே இருக்கு. ஜஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் கரண்ட் அசெட் வந்து 2,82,000. 2021 வந்து 3,57,000 வருது. ஓகேங்களா? ஸோ கரண்ட் லைபிலிட்டி, கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள். ஸோ இதை சம் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் கரண்ட் லைபிலிட்டி வந்து 2021 75,000, 2022 99,000. ஓகேவா? ஸோ கரண்ட் அசெட்ல இருந்து கரண்ட் லைபிலிட்டியை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க 2021 பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அசெட்ல இருந்து கரண்ட் லைபிலிட்டியை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க 2020 வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா 2,07,000 ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கு. 2021 2,58,000 இருக்கு. அப்போ இங்க இருந்து இங்க நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 51,000. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டுடலாமா? ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பாருங்க. Depreciation of 10,000 and 20,000 have been charged on plant and land and building respectively in 2022. So plant and land and building. So இது ரெண்டுக்கு depreciation சொல்லியிருக்காங்க. பிளான்ட்க்கு வந்து 10,000, land and building வந்து 20,000 respectively. ஓகே, அப்ப இன்ஃபர்மேஷன் இருக்கு, பிளஸ் இங்க ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் இருக்கு. அப்ப நம்ம லெட்ஜர் அக்கவுண்ட் போடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் போடலாம். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு வந்து டெபிட் சைடு வரும்.
க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும். ஓகே, ஸோ கரெக்ட் இயர் டிப்ரிசியேஷன் எவ்வளவு ப்ரொவைட் பண்றாங்க லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 20,000. ஓகே, ஸோ வேற எதுவுமே நமக்கு இல்ல. அப்போ இது சம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் சைடு 2 lakh, கிரெடிட் சைடு வந்து 10,000 கம்மியாகும். ஸோ இதான் நம்மளோட பேலன்ஸ் ஃபிகர். இது வந்து நம்மளோட சேல் ப்ரொசீட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்மட் ஓபன் பண்ணிக்கோங்க. பிளஸ் நமக்கு வந்து என்னென்ன லெஜர்லாம் வேணுமோ அந்த லெஜர்லாம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ லெஜர்ல போட போட அப்படியே அங்க ஃபார்மேட்லயும் ஃபிட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் ஈஸியா முடிஞ்சிடும், மறந்துடாது. அதே மாதிரி நம்ம எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே கரெக்டா போட்டுருவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங் போட்டாச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், இன்ஃபர்மேஷன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்தாங்கன்னா 2 இடத்துல வரும்னு சொன்னா. ஓகே, ஸோ இங்க டிப்ரிசியேஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க 20,000. அப்போ ஒன்னு வந்து நம்ம இங்க லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட்ல போட்டாச்சு. இன்னொரு வந்து டிப்ரிசியேஷன் இங்கே போடுவோம், நம்மளோட நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில போடுவோமா, அப்ப இங்க வந்து P&L டெபிட் சைட் போடணும். ஓகே, ஸோ அட்ஜஸ்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல டெப்ரிசியேஷன் 20,000 பிளஸ் 10,000. இப்போ 20,000 இங்க போட்டாச்சு. ஓகே, 2 இடத்துல வந்துச்சா. நெக்ஸ்ட் இப்போ சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து நம்ம சேல் பண்றோம். ஓகே, சேல் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் நமக்கு உள்ள வரும். அப்போ நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா 10,000 நமக்கு அமௌண்ட் உள்ள வருமா. அப்போ சோர்ஸ்ல போய் 10,000 சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஓகே, ஸோ சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் 10,000. கிளியர்? நெக்ஸ்ட் பிளான்ட். ஓகே, ஸோ பிளான்டுக்கும் நமக்கு இங்க ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளான்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட், கரெக்ட் இயர் டிப்ரிசியேஷன் வந்து 10,000. நமக்கு வந்து டெபிட் சைடு வந்து அமௌண்ட் கம்மியா வருது. அப்போ இது வந்து நம்மளோட பர்ச்சேஸ். ஓகே, ஸோ நம்ம பிளான்ட் அக்கௌண்ட் முடிச்சிட்டோம். இப்போ இதை அப்படியே ஃபிட் பண்ணிடலாமா. ஸோ டிப்ரிசியேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தா 2 இடத்துல வரும். ஒன்னு வந்து டிப்ரிசியேஷன் இங்க வந்துருச்சு, இன்னொரு இடம் இங்க வரும். அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். கரெக்டா? ஸோ 10,000 போட்டாச்சா. ஸோ 2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30,000. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 1,30,000. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கையில இருந்து அமௌண்ட் வெளியே போயிருக்கும். கரெக்டா? அப்போ இது வந்து ஒரு அசெட். அப்போ அசெட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல அப்ளிகேஷன் சைடு போகணும். 1,30,000 செக் பண்ணிடலாமா. லேண்ட் பர்ச்சேஸ் 1,30,000. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு. வந்து நமக்கு இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டுங்கிறது நம்மளோட ஒரு எக்ஸ்பென்சஸ். ஓகே, இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டுங்கிறது நம்மளோட ஒரு நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா P&L டெபிட் சைட் போடுவோமா 20,000. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டுன்னு சொல்லிட்டு 20,000 போட்டாச்சு. ஓகே, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்திருந்தா 2 இடத்துல வருமா. ஸோ இன்னொரு இங்கே வரும். இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு பண்றோம், அப்போ காசு நம்ம கையில இருந்து வெளியே போகுதா, அப்போ அப்ளிகேஷன்ல போகணும் 20,000. ஓகே, ஸோ இன்டரிம் டிவிடெண்ட் பெய்ட் 20,000. நெக்ஸ்ட் டாக்ஸ். ஸோ இங்க நமக்கு ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கு, பிளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்போ நம்ம லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அக்கௌண்ட். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அக்கௌண்ட் அப்படின்னா நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும் 40,000, க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு ஒரு 50,000. என்ன சொல்லிருக்காங்க, கரெக்ட் இயர் டாக்ஸ் பெய்டு சொல்லிருக்காங்க. இது ப்ரொவிஷன் கிடையாது, டாக்ஸ் பெய்டு. அப்ப டாக்ஸ் பெய்டுனா நம்ம டெபிட் சைடு போடுவோமா 35,000 போட்டாச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் சைடு வந்து பேலன்ஸ் ஃபிகர் வரும். இதான் நம்மளோட ப்ரொவிஷன். ஓகே, ஸோ ப்ரொவிஷன் நம்ம என்ன பண்ணுவோம், P&L டெபிட் சைடு போடுவோம். கரெக்டா? அங்கே ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் இங்கே வந்து P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல போகணும். எவ்வளவு 45,000. ஓகே,
செக் பண்ணிடலாம். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் 45,000. ஓகே, ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் முடிஞ்சு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே மேலே சம்ம நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ங்கிறது நம்மளோட ஓப்பனிங்ல 3 lakh இருக்கு, க்ளோசிங்ல 4 lakh இருக்கு. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், 1 lakh ஷேர் இஷ்யூ பண்ணி நம்ம அமௌண்ட் வாங்கியிருக்கோம். அப்போ 1 lakh வந்து அமௌண்ட் உள்ள வந்திருக்கா, அந்த 1 lakh வந்து நமக்கு வந்து இன்கம். இன்கம்னா என்ன பண்ணுவோம், சோர்ஸ்ல போடுவோம். இப்போ இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் 1 lakh. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல சோர்ஸ் சைட் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் 1 lakh போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் என்ன இருக்கு, நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஓப்பனிங் வந்து 1,50,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. பட் க்ளோசிங்ல வந்து 1 lakh தான் இருந்திருக்காங்க. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருப்போம். கரெக்டா? அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 50,000 வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுத்துருக்கோம். அப்ப நம்ம அமௌண்ட் வந்து நம்ம கையில இருந்து வெளியே போயிருக்கு. அப்போ அப்ளிகேஷன். ஓகே, redemption of preference share capital 50,000 application side. Okay, next profit loss account வந்து நம்ம இங்க adjusted P&L போடுறப்ப அதோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ்க்கு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஜெனரல் ரிசர்வ். சோ ஜெனரல் ரிசர்வ் வந்து நம்மள்ட்ட ஓப்பனிங்ல 40,000 இருக்கு, க்ளோசிங்ல 70,000 இருக்கு. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 30,000. சோ இந்த 30,000 டிரான்ஸ்ஃபர் டு ஜெனரல் ரிசர்வ். இங்க வந்து P&L டெபிட் சைடு போடணும். ஓகே, 30,000. சோ நமக்கு இது அதுவும் இல்லாம இது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ், சோ டெபிட் சைடு போடணும் 30,000. ஓகே, சோ P&L டிரான்ஸ்ஃபர் டு ஜெனரல் ரிசர்வ் 30,000. ஜெனரல் ரிசர்வ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட். சோ ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் நான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல திருப்பி சொன்னேன், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா? சோ ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க போடுவோம், போன வருஷம் எடுத்து வச்சதை இந்த வருஷம் நம்ம கரண்ட் பெய்டு பண்ணுவோம். ஓகேவா? அப்போ ஓப்பனிங் உள்ளதை இந்த வருஷம் பெய்டு பண்ணுவோம். பெய்டு அப்படின்னா இது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில போடுவோமா? ஸோ க்ளோசிங்ல உள்ளது இந்த வருஷம் ஜஸ்ட் எடுத்து மட்டும் தான் வைக்கிறோமே தவிர அமௌண்ட் வெளியே போகல. அப்போ இது ஒரு நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அங்க வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இங்க வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில போடுவோமா? ஸோ இங்க வந்து P&L போடணும். ஓகே, பெய்டு அப்படின்னா நம்மள்ட்ட அமௌண்ட் வெளியே போயிருக்கு நம்ம கையில இருந்து. கரெக்டா? அப்போ ஓப்பனிங் பேலன்ஸை அப்ளிகேஷன் சைட் போடணும். ஓகே, சொல்லுமா மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. ஸோ இங்க பாருங்க, ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட். ஸோ ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் வந்து ஓப்பனிங்ல இருக்கு. அப்போ ஓப்பனிங் உள்ளது இங்க போடணும், அப்ளிகேஷன் சைட் போடணும். கரெக்டா? 42,000. ஸோ அப்ளிகேஷன் சைட் ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் 42,000. ஓகே, நெக்ஸ்ட் க்ளோசிங் பேலன்ஸ் 50,000 இங்க போடணும், P&L டெபிட் சைட் போடணும். ஓகே, ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் 50,000. கிளியரா? ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிரெடிட்டர்ஸ் வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எடுத்தாச்சு, பில்ஸ் பேபிள் எடுத்தாச்சு, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் குட்வில். ஸோ குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் இங்க வந்து P&L போடணும். குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 25,000. ஸோ குட்வில் போட்டாச்சு, லேண்ட் அண்ட் பில்டிங் போட்டாச்சு, பிளான் முடிச்சாச்சு, டெப்டார்ஸ் ஸ்டாக் முடிச்சாச்சு, பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் எல்லாமே முடிச்சாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்கா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 1,50,000 ஓப்பனிங்ல இருக்கு. ஸோ இந்த 1,50,000க்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த கரண்ட் வருஷம் வந்து நம்ம
டிவிடெண்ட் கொடுத்துருப்போமா? ஸோ இங்க என்ன சொல்லிருக்காங்க, 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஓப்பனிங் உள்ள 1,80,000 ப்ராஃபிட்ல நம்ம இந்த வருஷம் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் கொடுக்கணும். அப்ப இந்த 1,50,000ல இன்டூ 8% போட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து கொடுக்கணும். கரெக்டா? ஸோ அதான் இந்த வேல்யூ. ஸோ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பெய்டு 12,000 அண்ட் ஆல்சோ அது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அதனால இங்கே போட்டாச்சு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பெய்டு. ஓகே. ஸோ பிஎன்எலோட ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு போட்டாச்சு, க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடு போட்டாச்சு. ஸோ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். கரெக்டா? இப்போ எதுல நம்ம டிக் பண்ணாம பார்க்கலாம், ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்குமான்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். இங்க எல்லாமே போட்டாச்சு. ஓகே. டாக்ஸ் பெய்டு. ஸோ நம்ம லெஜர் அக்கௌண்ட் போட்டோமா, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ஸோ டாக்ஸ் பெய்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்க 35,000. அப்ப ரெண்டு இடத்துல வரும். ஒன்னு வந்து நம்ம லெஜர் அக்கௌண்ட்ல போட்டாச்சு 35,000. இன்னொரு இடம் வந்து நம்ம டாக்ஸ் பெய்டு பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து நம்ம கையில இருந்து காசு வெளியே போகும். கரெக்டா? அப்ப அப்ளிகேஷன் சைட் போகணும் 35,000. ஓகே. ஸோ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் எங்கே போடுவோம்னு சொன்னேன். ஸோ இங்க ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறப்ப நமக்கு 51,000 வந்துச்சு. ஓகே. ஸோ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் சைட் போடுவோம். டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னா சோர்ஸ் சைட் போடுவோம். அப்ப நமக்கு இங்க என்ன வந்துருக்கு, இன்க்ரீஸ் வந்திருக்கு. இப்போ 51,000 இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் சைட் போட்டாச்சு. ஓகே. ஸோ இப்போ பிஎன்எல் அக்கௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இது சம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் சைட் பேலன்ஸ் புக் வருது 2,30,000. இதான் நம்மளோட ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்னா நம்ம பிசினஸ்ல இருந்து நமக்கு வந்த இன்கம். அப்ப இந்த ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் 2,30,000 என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல சோர்ஸ் சைட் போடணும். ஓகே. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்லிட்டு 2,30,000 போடணும். ஓகேங்களா? அவ்வளவுதான்ப்பா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம எல்லாமே போட்டாச்சு. ஸோ இந்த சைடு பாருங்க, எல்லாமே போட்டாச்சு. கிளியரா? நம்ம ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம கரெக்டான்னு பார்ப்போம் அப்படின்னா, நீங்க இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடுறப்ப இந்த ரெண்டு சைடு பேலன்ஸ் வருதா, இது ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சு அப்படின்னா நம்ம போட்ட ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சம் வந்து கரெக்ட்.